என்னம்மா, என்ன ப்ராப்ளம், என்னாச்சு? அப்பா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு விட சொன்னா இத போட்டு விட்டுட்டாங்க. அவ்வளவுதானே. இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா தான் இருக்கு. இப்போ என்ன உனக்கு ஜீன்ஸ் போடணும் அவ்வளவுதானே? அம்மா வரட்டும். அதுக்குள்ள அப்பா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சா? பாருங்க, நீங்க தான் இவளுக்கு இப்படி செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. இந்த வயசுல என்ன இப்படி அடம் பிடிக்க வேண்டியிருக்கு? பிரியா, சின்ன பொண்ணு. அவங்களுக்கு பிடிச்சத மட்டும் அவங்க போடலாமா? எனக்கு பிடிச்சத நான் போடக்கூடாதா? சாபாஷ். என் பொண்ணு கேட்டா பாரு ஒரு கேள்வி. உனக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கணும் போல இருக்குல்ல, போ போட்டுக்கு போ. யார் எடுக்கிறாங்கன்னு பாப்போம். ஐயோ, உனக்கு பிடிச்சதே போடு. நீ நில்லு, இங்க வா. இப்போ அவசியமா வெளில போகணுமா? விளையாடுறீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஜாலியா வெளியே போலான்னு கிளம்பிட்டு இருக்க டைம்ல இப்படியே சொல்லுங்க. இல்ல, அபூர்வமா இன்னைக்கு நான் வீட்டில் இருக்கேன். உன் கூடயும் திவ்யா கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். அது மட்டும் இல்லை, நீயும் நானும் தனியாக இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான். போதும் போதும் டிசிபி சார், கிளம்புங்க. வாங்க. பிரியா, என்ன மேடம்ஸ், கிளம்பலாமா? 2 பேரும் ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடி டாடி. ஹே, நினைச்சதை சாதிச்சிட்ட. பேண்ட்டை போட்ட. வெரி குட், யூ லுக்கிங் வெரி நைஸ். வாடா சொல்ல வா. ஆமா, அம்மாவும் பொண்ணும் நேத்து எங்கெல்லாம் போகணும்னு பிளான் பண்ணிருப்பீங்களா? இப்போ எங்கெல்லாம் போறோம்? பிளான்ல நேத்து நைட்டே ரெடி ஆயிடுச்சு. தெரியுமே, எங்கெல்லாம் போறோம் சொல்லு. பார்க்கு, ஹோட்டலுக்கு, அப்புறம் பீச்சுக்கு. ஓ, தியேட்டர் விட்டுட்டியே? ஓஹோ, அது வேற இருக்கா? ஓகே கண்ணா, இப்போ சொல்லு, எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? முதல்ல பார்க்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தியேட்டருக்கு போகலாமா? இல்லை முதல்ல பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தியேட்டருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்குக்கு போய் அதுக்கப்புறம் டின்னர் போகலாமா? இல்லைனா பீச்சுக்கு போய் என்ன? போதும் டிசிபி சார். ஓகே உங்க மேடம். போன் அடிக்குது, அதை அட்டெண்ட் பண்ணுங்க. ஆமா 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 ஆமா. பிரியா, ஜஸ்ட் a second. கௌஷிக் சார் சொல்லுங்க சார். இன்னைக்கு டிபார்ட்மெண்ட்ல சீக்ரெட் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீங்க உடனே கிளம்பி வரணும். அப்படிங்களா? ஆமா. நீங்க வரும்போது அந்த ஃபைல்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே ஓகே சார். சீக்கிரம் வாங்க கௌஷிக். எஸ் சார். நோ ப்ராப்ளம் இல்லையா? நோ ப்ராப்ளம் சார், நோ ப்ராப்ளம். மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே சார். பிரியா, இது கமிஷனர். ஓகே, கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து போன். அவங்களுக்கு மூக்கு வேர்த்திருக்குமே நம்ம கிளம்புறோம்னு. சோ நம்ம பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீ டிசப்பாயிண்ட் ஆகிறது நியாயம்தான். நானும் இன்னைக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தான் முடிவு பண்ணேன். ஆனால் என்ன பண்ணுறது பிரியா, டியூட்டி இஸ் ஃபர்ஸ்ட். ஒன்று பண்ணுங்களேன். ஏய் கண்ணா, அம்மாவை கூட்டிகிட்டு இன்னைக்கு நீங்கள் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்களேன். போங்க டாடி, நீங்க வந்தா தான் ஜாலியா இருக்கும். அம்மா அப்பா வந்தால் தான் ஜாலியாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ நான் டியூட்டிக்கு போகலன்னா கமிஷனர் அங்கிள் என்ன திட்டுவாரு. அப்பா திட்டு வாங்கணுமா? வாங்கக்கூடாதுல்ல. அதனால் நான் டியூட்டியை பார்த்துக்கிறேன். இன்னைக்கு நீ இவ்வளோ வெளியில் கூட்டிகிட்டு போய் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. நான் இன்னொரு நாளைக்கு உங்கள் 2 பேரும் வெளில கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே ப்ளீஸ் ப்ளீஸ். பாருமா, நம்ம போலாமா? என்னடா பார்த்துட்டே இருக்க? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. ஏய், என்னடா நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற? பைத்தியக்காரியா நானு? நீங்க மட்டும் என்கிட்ட பேச மாட்டீங்க, ஆனா நான் பேசணுமா? சின்ன பையனா லட்சணமா இருந்தா பேசுவாங்க. நீ சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா? என்னடா அடிக்கடி பாத்துக்கிட்டே இருக்க? உங்களை வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது ஒண்ணுதான் குறைச்சல். பார்த்து என்ன மாதிரி அழகா வர தெரியுதா? வரைஞ்சு முடிச்சிட்டேன். எங்க காட்டு பார்க்கலாம். என்னடா அது? நான் என்ன இவ்வளவு கேவலமாவா இருக்கேன்? நீங்க இப்படிதான் இருக்கீங்க. கரண்டியால சூட வச்சிருவேன் பாத்துக்கோ. அதிக பிரசங்கித்தனமா பேசினா அவ்வளவுதான். நீ அப்படிதான் வரைவேன். வரைஞ்சேன்னா பல்லுகளெல்லாம் தட்டிப்பிடுவேன். ஆமா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன இங்க என்ன?
அம்மா என்ன திட்டுறாங்கம்மா. பாரு திட்டுறாங்க அக்கா என்ன வரைஞ்சிருக்கான் பாரு, எப்படி வரைஞ்சிருக்கான் பாரு. ஏன்டா அப்படி வரைஞ்சேன்னு கேட்டா நீங்க அப்படிதான் இருக்கீங்கன்னு சொல்றான். குழப்ப தானே இவனுக்கு. என்னமா பாவம் என்ன அது சரி. பிக்காசோவா என்ன அது நீ திரும்பி வந்திருக்க? இல்ல ஒரு ஃபைல் ஒன்னு மிஸ் பண்ணிட்டேன் அப்படியா? குழந்தைய அது குட்டி சத்தம். உன்னையெல்லாம் 4 சாத்து சாத்தினாதான் சரியா வருவேன். டேய் என்னடா இது ஆபீஸ் பேப்பர் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நானு. சாரிம்மா. என்ன சாரி? உனக்கு தெரியுமா இது எவ்வளவு முக்கியமான பேப்பர்னு தெரியுமா உனக்கு? ஏன்டா இப்படி படுத்துற? தெரிஞ்சு பண்றியா நீ? முழிய பாரு. தெரிஞ்சு பண்ணியான்னு கேட்டேன். இந்த மாதிரி நீ பண்ண சும்மா இரு. இந்த மாதிரி திரும்பி பண்ண பாவன் கூட பார்க்காம திரும்பி உன்னை ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுருவேன். வேணுமா உனக்கு அது? என்ன பண்றான்னு தெரியாம முழிய பாரு. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பேப்பர்டா இது. வேற பேப்பர் கிடைக்கலையா உனக்கு? அம்மா. அம்மான்னு சொன்ன பாரு. வர்ற கோவத்துக்கு என்ன பண்ணிருக்கடா? சாரிம்மா. சாரி சொல்லாத. வா வாடா. இங்க பாரு திவ்யா கண்ணு, அப்பாவோட வேலையை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். நான் ஐஸ்கிரீம்க்கு இப்ப எங்கடி போறது? அது அங்க இருக்கு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியா? 2 வாங்கிட்டு வா. உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. எனக்கு ஒண்ணு வேணாம். அப்பனா 2த்தையும் நானே சாப்பிடுறேன். நல்ல ஐடியாவா இருக்கே. நீ இங்கே இரு. என்ன ஃப்ளேவர் வேணும்? பட்டர் ஸ்காட்ச்? ஓகேவா? அம்மா, அந்த பையன் ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்கா. ஏமா? எனக்கு எப்படி தெரியும்? அம்மா, அவனுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்கலாமா? அப்படியா? சரி நீ போய் கொடுத்துட்டு வா. அம்மா ப்ளீஸ் நீயும் வாமா. நீயே போ திவ்யா போ. அம்மா வாமா. சரி வா. தம்பி, யாருப்பா நீ? எதுக்கு இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? உன் பேர் என்ன? தீபக். உங்க அப்பா அம்மா யாரும் கூட வரலையா? எனக்கு 2 பேருமே இல்ல. அம்மா அப்பா இல்லாம நீ எப்படிடா பிறந்திருப்ப? திவ்யா சுமாரு. இந்தா ஐஸ்கிரீம். பரவாயில்ல சாப்பிடு. குட் பாய். நம்ம போய் விளையாடலாமா? பார்த்து விளையாடு திவ்யா. நம்ம பையன் உயிரோட இருந்திருந்தா இந்த வயசு இருந்திருக்கும்.
விளையாடிட்டு இருக்க? திவ்யா வா போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேன். எவ்வளவு நேரமா விளையாடுறது? ம், வா. உன் வீடு எங்க இருக்கு? ஏன் யோசிக்கிற? நான் உன்னை டிராப் பண்றதுக்காக தான் கேக்குறேன். நான் ஆசிரமத்துல இருக்கேன். சரி, நான் உன்னை ஆசிரமத்திலே டிராப் பண்ணிடுறேன். வா. நானே போய்க்கிறேன் ஆண்டி. நீ எப்படி தனியா போவ? இவங்கெல்லாம் என் கூட இருக்கிறவங்க தான். பத்திரமா போயிடுவியா? ம், பத்திரமா போயிடுவேன். சரி, பத்திரமா போகணும். பாய் பாய். பாய். பாய் தீபக். பாய். டாடா. பாய் தீபக். பாய். டாடா ஆண்டி. இறங்காதீங்க இறங்காதீங்க, லேட் ஆகுது. கிளம்புங்க கிளம்புங்க. தீபக், 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 தீபக். அம்மா, அம்மா, தீபக் எங்கன்னு பாத்தீங்களா? நீ திட்டிட்டு போயிட்டேன்னு ரொம்ப நேரமா வாசலே நின்று அழுதுகிட்டு இருந்தான். அப்புறம் சத்தத்தையே காணோம். அம்மா என்னம்மா, நீங்க தானம்மா பாத்துக்கணும். நான் ஒன்று பேச அவன் ஒன்று பேசுவான். அவனை மிரட்டினா உனக்கு கோவம் வரும். சரி, தானே சமாதானம் ஆயிடுவான்னு பேசாம விட்டுட்டேன். இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். எங்கே போயிட போறான்? என்னம்மா இவ்வளோ கேஷுவலா சொல்றீங்க? தீபக், தீபக், தீபக். இங்க வா, இங்க வா, சீக்கிரம் வாங்க. சிரிப்பு வேற வேண்டி இருக்கு. இங்க வா. எங்க போயிருந்தீங்க? எங்கடா போயிருந்த? பக்கத்துல ஒரு பார்க் இருந்ததா, அங்க போயிட்டு வந்தேன். ஓஹோ, நீங்க வீட்டுல ஒருத்தரையும் சொல்லாம கொள்ளாம போயிருவீங்களா தனியா? இங்க யாரு இருக்கா சொல்லிட்டு போறதுக்கு? ஏய், நீ மட்டும்தான் என்கிட்ட ஆசையா இருந்த. நீயும் என்ன திட்டிட்டல. ஏன் நீ தப்பு பண்ணியா? தப்பு பண்ணியா இல்லையா? என்னோட ஆபீஸ் பேப்பரை எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அப்புறம் அந்த பேப்பரை எடுத்து நீ கிறுக்குனேனா அம்மா கோவம் வராதா? எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பேப்பர் அது. அம்மாவுக்கு கோவம் மட்டும் வந்தா தப்பாது. நீதான் என்ன அம்மான்னு கூப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டியே. வேற தப்பு பண்ணிட்டு திட்டு வாங்கிட்டு இந்த டயலாக்லாம் விட்ட கொட்டி விடுவேன். சாப்பிட்டியா? இல்ல. ஏன்? இங்க வா, இங்க வா. ஒரே ஒரு தடவை திட்டு வாங்கிட்டா இப்படி கோச்சிட்டு சாப்பிடாம இருக்கிறதா? அம்மா மேல இப்படியா கோச்சிக்கிறது? சாப்பிடாம இருந்தா தொப்பையில ஓட்ட விழுந்துரும். தொப்பையில ஓட்ட வேணுமா? சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக கூடாது, சரியா? குட் பாய். வா. He's appointed to the Supreme Court have been busy dismissing challenges to him having another term as president. The old judges. ஹாய் பிரியா. என்ன இவ்வளோ லேட்டு? இன்னைக்கு எக்கச்சக்கமான வேலை. என்ன பண்றது? அம்மா திவ்யா தூங்கிட்டாளா? தூங்கிட்டா. நீங்க போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லை பிரியா, சாப்பாடு வேண்டாம். இருந்த வேலைக்கு மத்தியானம் கூட சாப்பிடல. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன். வயிறு ஒரு மாதிரியா இருக்கு. நான் மேலே போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிறேன். எனக்கு நீ ஒரு கிளாஸ் மோர் மட்டும் கொண்டா. ஓகே ஓகே. இந்தாங்க.
தேங்க்ஸ். வயிறு சரியில்லைன்னு சொன்னீங்களே, ஏதாவது மாத்திரை வேணுமா? இல்லை இல்லை ஒன்றும் வேண்டாம். நான் போனதுக்கப்புறம் திவ்யா அப்செட் ஆனால. கொஞ்ச நேரம் அப்படிதான் இருந்தா. பார்க்குக்கு போய் விளையாட ஆரம்பிச்ச உடனே சரியாயிட்டா. ம், குழந்தை இல்லையா, சீக்கிரமாகவே மறந்துடுவா. இந்த குழந்தை மறந்துடுச்சு, ஆனால் இன்னும் இந்த குழந்தை மறக்கிற போதும் இருக்கு. என்ன, ஏன் இன்னும் அப்செட்டாக இருக்க? ஒன்றும் இல்லை. இல்லைன்னு நீ சொன்னாலும் உன் முகம் காட்டி கொடுக்குது. ஏன் அப்செட்டாக இருக்க சொல்லு. நம்ம தினேஷ் உயிரோட இருந்திருந்தா இப்போ அவனுக்கு 7 வயசு இருந்திருக்கும்ல.